ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உயிர்நாடி 50 டேஸ் சேலஞ்சில் உயிர்நாடி 1 பார்த்தீங்கன்னா டே 8 வரைக்கும் பாலிட்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டாங்க. சிலபஸ் வைஸ் தமிழும் படிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் நேத்தியோட டே 7 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 8 தான் படிக்க போகிறேன். இன்னையோட எனக்கு உயிர்நாடி 1 வந்து கம்ப்ளீட் ஆகுது. உயிர்நாடி பேட்ச் இது வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணல, இனிமே தான் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். 100% ஒர்த்தாக இருக்குது. சிலபஸ் வைஸ் எல்லாமே கவர் ஆயிருது. தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு பிடிஎஃப் ஆட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க, அவங்களோட டெலகிராமில் போய் செக் பண்ணி பாருங்க. இது வரைக்கும் பார்க்காதவங்க. சயின்ஸ் யூனிட் 8ல் ஒரு லெசன், அப்புறமா கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மூணையும் தவிர வேற எல்லாமே உயிர்நாடி 1ல் நான் கவர் பண்ணிட்டேன். உயிர்நாடி 1 பார்த்தீங்கன்னா டே 13, 14 தான் அவங்க வந்து முடிக்கிறாங்க. அதுக்குள்ளால கண்டிப்பாக நான் இந்த மூணையுமே வந்து கவர் பண்ணிடுவேன். டே 8 நான் இன்னைக்கு கண்டிப்பாக முடிச்சிடேன். பார்த்துக்கோங்க, முடிச்ச கையோட நான் என்ன நினச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th பாலிட்டி ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஏன்னா நம்ம டே வைஸ் படிக்கும்போது 6th ஒரு லெசன் படிச்சிருப்போம், 10th ஒரு லெசன், அந்த மாதிரி குழப்பி படிச்சிருப்போம். இதே இது 6th to 12th ஒரு புக் வைஸாக நம்ம ஒரு ரிவிஷன் பண்ணும்போது நமக்கே ஒரு பாலிட்டியில் ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் நான் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். தமிழுக்கும் சேம் பிளான் தான். பார்த்துக்கோங்க, அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸ் வைஸ் ஒரு ஓவரால் ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்காக நான் ஏதாவது கோச்சிங் போயிருந்தேன்னா ஜிஎஸ் எப்படி கவர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அக்கா கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. நான் எந்த ஒரு கோச்சிங்குமே எடுக்கலை. பார்த்துக்கோங்க, சிலபஸ் நான் கவர் பண்ண ஹெல்ப் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் யூடியூப்ல இருக்கிற ஃப்ரீ வீடியோஸ் தான். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிகினிங்கில் நான் வெராண்டா ரேஸ் அவங்களோட எஸ்சிஆர்டி புக்ஸ் தான் நான் வாங்கி படிச்சிருந்தேன். மெயினாக ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியோகிராஃபிக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிலபஸ் வைஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு கம்பைன் பண்ணி அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. அது மெட்டீரியல்ஸ் கிடையாது, அதுவுமே ஸ்கூல் புக்ஸ் தான். அதில் படிக்கும்போது வந்து எனக்கு சிலபஸ் வைஸ் எல்லாமே ஓவராலாக கவர் ஆயிடுச்சு. பார்த்துக்கோங்க, பாலிட்டி எக்கனாமிக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல் புக் தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஸ்கூல் புக்கில் பார்த்தீங்கன்னா அது வேர் டு ஸ்டடி நமக்கு யூடியூப்லேயே இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் படிச்சிருந்தேன்.